ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிமுக இயக்குனரான மதன் இயக்கி ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்கிற வித் லவ் திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வித் லவ்வில் அபிஷேக் ஜீவின், அனஸ்வரா ராஜன், ஆர்ஜே ஆனந்தி, சரவணன், காவ்யா இதுமாரி பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் அபிஷேக் ஜீவன் ஒரு ஆர்கிடெக்ட். அவங்களோட அக்கா ஆர்ஜே ஆனந்தி ஃபோன் பண்ணி இதுமாரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், போயிட்டு ஒழுங்காக போயிட்டு அந்த பொண்ணை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க காஃபி ஷாப்பில். அதுக்கப்புறம் இவரும் போயிட்டு அந்த காஃபி ஷாப்பில் போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அவங்க 2 பேருமே திருச்சியில் ஒரே பள்ளியில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட பள்ளிக்கால நினைவுகளை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளியில் அவங்க 2 பேர் காதலிச்ச நபர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கதாநாயகியான அனஸ்வரா ராஜன் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நம்ம அந்த நேரத்தில் காதலை நம்ம சொல்லாமே விட்டுட்டோம், அதனால் இப்போ போயிட்டு அவங்க 2 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம லவ்வை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த பயணத்தை தொடங்குறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடக்குது, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்றதுலாம் தான் இந்த படத்தோட கதை. சரி, டூரிஸ்ட் ஃபேமிலி மூலிமா இயக்குனராக அறிமுகமான அபிஷேக் ஜீவன் இந்த படத்தில் முழுநீள ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு உண்மையிலே ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு அந்த க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூல் பையன் மாதிரியே தெரியாது. ஒரு நல்ல காமெடி கலந்து ஒரு டான்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட நடிப்பும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அபிஷேக் ஜீவனோட ஒரு படி மேலே போயிட்டு அனுஸ்வரா ராஜன் இவங்க மலையாளத்தில் ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காங்க. பட் தமிழில் இதுதான் ஃபஸ்ட் டைம் முழுநீள படமாக அவங்க தமிழில் பண்ணுறது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நடிப்பை அசால்ட்டாக அவங்க பர்ஃபார்மன்ஸ் அசால்ட்டாக கொடுக்குறாங்க. இன்னும் சில இடத்துல அவங்களோட பேச சொல்ல அந்த மலையாள ஸ்லாங் தெரிஞ்சாலும் அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வாத்தியார் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நம்மளோட பள்ளிக்கூடத்து வாத்தியாரை ஒரு கண்டிப்பாக நினைவுபடுத்துகிறாரு. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனிஷா இஸ்லாமிய பெண்ணாக ஒரு கேரக்டர் வருது. அது காவியன்றவங்க பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரும் அவங்களும் நல்லாவே அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. சாங்ஸ்லாம் கேட்கும்படியாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது, நல்லா பெப்பியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவு விஷுவலாக அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த காலத்து பள்ளிக்கூட காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. எடிட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க 2 பேரோட காதலை மாற்றி மாற்றி காட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தில் நிறைய விஷயங்கள் காமெடியாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கும். ஏன்னா இது லவ் காம் படம் தான். சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இன்னும் சில சுவாரஸ்யமான பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம அதில் சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் கூட இந்த ஃபஸ்ட் ஹாஃப் நான் பெட்டராகவே இருந்திருக்கும். போர் அடிக்காமல் போகுது. ஆனால் இவங்க காதலை மட்டுமே சுற்றி சுற்றி வரா மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆனால் இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இயக்குனர் திரைக்கதை மூலிமா உண்மையிலே சூப்பராக கொடுத்துட்டாரு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வருது. அதில் ஒரு கேமியோ வருது, அதை நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் அந்த பப்பில் தேவாவோட சாங்கு அவள் வருவாளா பாட்டு ஓட சொல்ல ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அபிஷேக் ஜெயின்ட்டோட பள்ளிக்கூட காதலி, அதாவது அனிஷா ஒரு இஸ்லாமிய பெண், அது காவியன்றவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சீன் உண்மையிலே அவங்க நடிப்பாகட்டும், அந்த படமாக்கப்பட்ட விதமாகட்டும் உண்மையிலே ஒரு கவிதை நயமாக இருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. அதே போல் சில கிளைமேக்ஸ் காட்சிலையும் சில காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் சுமார், செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் இப்போது காதலர் தினத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கான டார்கெட் பண்ணி எடுத்திருக்காரு இயக்குனர். அதில் கண்டிப்பாக ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு, போர் அடிக்காமல் போச்சு. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஆபாச காட்சியும் இரட்டையாற்ற வசனங்கள்லாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இதேமாரி வேறு ஒரு விமர்சனம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you. டாட்டா.